என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. என்ன கேட்டீங்க? 3 ஜோதி தான் கேட்டீங்களா? 3 தீயில் 3 மலம் தான். ஆன்ம மலம், கர்ம மலம், மாய மலம். அந்த 3 மலம் அதுங்களுக்கு தெரியும். அது தீ இல்ல, அது மலம்ன்றதே வந்து அம்மா செஞ்ச பாவம், அப்பா செஞ்ச பாவம், நாம செஞ்ச பாவம் தான் 3 மலம். 3 ஜோதின்றது ஜீவஜோதி, ஆன்ம ஜோதி, பரஜோதி. அது ஜீவஜோதின்றது மேட்ச் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தது ஆன்ம ஜோதின்றது நம்ம யோகத்துல போய் தான் பார்க்க முடியும். பரஜோதின்னு செத்த பின்னாடி பார்த்துக்கலாம். ஆமா, நீ உயிரோட கூட பார்க்கணும். உயிரோட போனா அந்த தகுதி அறிஞ்சா தான் பார்க்க முடியும். என்ன எப்படி பார்ப்பீங்க? அதுதான் நீங்க மௌனத்துல போய் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும்போது பரஜோதி பார்க்கலாம். இல்லைன்னா பரஜோதி பார்க்க முடியாது. நீங்க 4வது பேசுங்க ஜோதி பார்க்குறீங்களே, அதுதான் ஆன்ம ஜோதி. அது மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருவாங்க. ஆனா பரஜோதி பார்க்கறதுக்கு நம்ம ஐயா மாதிரி தான் பார்க்க முடியும்னு வச்சுங்களேன். ஐயா தகுதி யார் யாருக்கு வருதோ அவருக்கு பரஜோதி பார்க்கலாம். இல்லைன்னா பார்க்க முடியாது. அது பார்க்கறதுக்கு தகுதி வேணுமே. அது எல்லாத்துக்கும் அமையாது. ஐயா மாதிரி இப்ப ஐயாவுக்கும் ஒரு பிறவி இதுன்ட்டாரு. அவர் வந்து பரஜோதி பார்த்தாரு, இருந்தாலும் அவருக்கு பிறவி இருக்கு. அதாவது பிறவியே உங்களுக்கு வேணான்னா உங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாது. அதாவது அந்த சாரதா தேவி சொல்லுறோம். அதாவது கல்கண்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டு சாப்பிட்டா செத்து போயிட்டா ஒரு பிறவி கல்கண்டு சாப்பிடவே ஒரு பிறவி. இப்ப ஒரு இதை சொல்லுவாங்க, இந்த காரைக்கால் அம்மையார்ல சொல்லுவாங்கல்ல, அந்த சிவன் ஒரு மாம்பழம் கொடுப்பாருல்ல, அப்போ வந்து நீ கொண்டா பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லும் போது வந்துச்சு, பார்த்துச்சு, காணாம போயிடுச்சு. ஆனா சாப்பிடலாம்னு சொல்லும்போது சாப்பிட்டாரு. முதல்ல இந்த தேசாக சாப்பிட்டாரு. இல்லை எப்படி கொண்டா பார்க்கலாம்னு சொன்னேன், காணாம போனோமே. அந்த மாதிரி நீ வந்து ஆசைன்னு ஒன்று பட்டினா இதையும் வந்து முன்னாடி காட்டி போயிடும். இப்போ இந்த ஒரு ஸ்டேஜ் கடைசியில் போட்டு சாவறாங்க பாருங்க, அதான் அந்த கேஸ் தான். எல்லாமே வந்து இங்க நடக்குது அத்தனையுமே வந்து நம்மளோட ஆசையின் விளைவுகள் தான். யார் யாரெல்லாம் ஆசைப்பட்டு விட்டாங்களா பாதியில போன ஜென்மத்துல அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் ஆசைப்படாம, இப்ப ஆசைப்படலனாவே உங்களுக்கு பிறவியே இல்லை. ஆசைப்பட பிறவி உண்டு. நீங்க ஆசைப்பட்டாதான் உங்களுக்கு பிறவி. நீங்க ஆசைப்பட்ட எனக்கு பிறவி வருமா? நான் ஆசைப்பட்ட எனக்கு தான் பிறவி, நீங்க ஆசைப்பட்ட உங்களுக்கு தான் பிறவி. அதாவது நீ எதுக்கு ஆசைப்பட்டியோ அது உங்களுக்கு நடக்கும். இந்த ஜென்மத்துல, அடுத்த ஜென்மத்துல. இந்த ஜென்மத்துல எல்லாம் வந்து இப்ப சாதாரண சிற்றின்ப ஆசை எல்லாம் ஒண்ணு, எது ஒரு ஆசையோ. இப்போ இந்த திரௌபதி பாஞ்சாலிக்கு அது தெரியல. போன ஜென்மத்துல வந்து 5 அம்சத்தோட ஒரு புருஷன் கேக்குறா. ஆனா 5 ரூபமும் ஒரே ஆளு கிடைக்காதுன்னா 5 புருஷன் கிடைச்சிச்சு. அது போன ஜென்மத்துடைய தொடர்ச்சி. ஆசையோட தொடர்ச்சி. கேட்டது ஒரு புருஷன் தான், ஆனா 5 குணம் கேட்டா. ஒரே ஆளுக்கு 5 குணம் கொடுக்க முடியாது. அதனால 5 குணத்தை 5 ஆளுக்கு கொடுத்து 5 புருஷன் கொடுத்தாங்க. அது ஆசையோட விளைவு. அது ஆசை. குபேந்தனே வந்தா பூமியை பார்த்தான், நான் இருந்து வரேன்னா ஈரன் விட்டு போயிட்டான் சிவன். அதுக்குதான் சொல்லுவாங்க, அருமீன் ஆசை அருமீன் ஈசனோட இருக்குன்னு ஆசை. ஈசனோட இருக்குமா கவனிக்க வேண்டியதானே. ஒரு பட்டினத்தார் அவசப்பட்டாரு இல்ல, அதுதான் ஆசைப்பட்டா உண்டுமா, அனுபவிச்சுதான் தீரணும். வரும். இல்லைன்னா எதுக்கு குபேந்தனுக்கு ஆசை வந்துச்சு? ஈஸ்வரன் என்ன பண்றான்னா, ஐயா சொன்னதுதான், நீ எதுவா நினைக்கோ அதுவா மாறுது. இந்த மாதிரி நம்ம ஒரு கெட்டது அனுப்பி திருடியா அனுப்பி கொலை பண்றியா அனுப்பி அவங்க செல்றது அனுபவி தான். வேணான்னு எந்த காலத்தையும் யாரும் தடுத்த சரித்திரமே இல்லை. எந்த கதை வேணாலும் எடுத்துப்பாரு. அப்படியா, சரி போ, அப்படியே மறைஞ்சு போயிடுறான். சிவனுடையது பார்வதி எல்லாமே பாருங்க. ஒரு கோயில், இந்த கோயில திருணுன்ற மாதிரி கண்டிப்பா திருடி தப்பிச்சு போயிடும். மாட்டிக்கிறானே, அதுக்கு பின்னாடி மாட்டுறான். அது வேற பேச்சு. திருடு வந்து மாட்டுறது இல்லை. இன்னைக்கு தப்பு பண்றான் அத்தனை பேர். தப்பு பண்ண எவனுமே மாட்டுறது இல்லை. தப்பு பண்ணி முடிச்சு பண்ண மாட்டிக்கிறாங்க, வெளியே வர முடியல. எல்லா விஷயத்துல எந்த விஷயமா இருக்கட்டும், தப்பு செய்யும் போது எவனுமே மாட்டுறதில்லை. ஆனா தப்பு பண்ணா யோகிமாக்குன்னு நினைக்காம பாரு, அப்ப அந்த பழைய தப்புலாம் வருது. அன்னைக்கு பண்ணி வருதா? அது இறைவன் அப்படிதான் வருதுறான். வரியா அனுபவி, போய் நல்லா அனுபவி. அதுக்குதான் படம் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு கூட, அனுபவி ராஜா அனுபவி. போன வாரம் ஒரு இது வந்துச்சு, இந்த நீயா நானா நிகழ்ச்சின்னு ஓடும் பார்த்தீங்களா? அதில் வந்து ஒரு வயசான அம்மா நல்லா வந்தது. மகன் வந்து அம்மாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்.
அவங்க அந்த இதுல வந்து கேட்கும்போது பையன் கஷ்டப்படுறான்னு அம்மாவுக்கு தெரியுது. அது வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லுது அந்த அம்மா. ஏமா நிவர்த்தி பண்ணா? நான் நிவர்த்தி பண்ணா இவன் பொண்டாட்டி ராத்திரி தூங்க வேணாவான்னு கேக்குது. அப்ப யோசிச்சு பாரு. அப்போ அந்த பெண்ணோட குணம் பெண்ணுக்கு தான் தெரியும். நீங்க இருக்கிற ஆம்பளை யாருன்னு எடுத்துக்க எல்லாத்தையும் சேர்த்து மன்னிச்சு போற குணம் ஆம்பளைங்களுக்கு எல்லா ஆம்பளைக்குமே உண்டு. எந்த பொம்பளைக்கும் மன்னிக்கிற குணமே கிடையாது. ஆமாமா, அப்படி இல்ல. அந்த மன்னிக்கிற அதாவது உள்ளுக்குள்ளேயே அந்த மன்னிக்கிற மாதிரி இது தாங்க சக்தி இருக்குமா. இப்ப அந்த காலத்துல ராணிகள் ராஜா ராணிகள் காலம் இருந்துச்சு இல்ல, ஒரு ராஜா சத்த ராணியால் தான் தெரியுமா, அவங்க கூடவே வச்சு செஞ்சாங்க. இப்ப யாரும் அந்த மாதிரி யாரு கேட்றாங்க சொல்ல, எந்த ஆம்பளை வச்சு செஞ்சான்னு சொல்லி ஒரு ஆள் காட்டு பார்க்கலாம். நான் தப்பா சொல்லமா, ஒரு பெண்ணும் புனிதமானதுதான். அந்த புனிதமானது கெட்டு போகுதுன்னு அங்கலாப்புல சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது அவங்க வந்து அந்த அந்த அதாவது அந்த பெண்ணோட மண்டையில வந்து 10 வருஷம் 20 வருஷம் நடந்த கூட இப்ப நடந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆம்பளைங்க கிடையாது, கண்டிப்பா கிடையாது. எந்த ஆம்பளை கேளுங்க 5 வருஷம் என்ன 5 வருஷமா நேற்று நடந்தே தெரியலன்றாங்க. ஒரு பொம்பளை கேளுங்க அன்னைக்கு இப்படி அடைச்சு அன்னைக்கு இப்படி அடைச்சு இப்ப நடந்த மாதிரியே சொல்றாங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். இல்ல நிறைய லேடிஸ்க்கு கொஞ்சம் அதிகம். ஆமா, அதாவது ஒவ்வொரு பெண்ணோட பூ மாதிரிட்டாங்க, ஆனா ஒரு ஆணோட இரும்பு மாதிரிட்டாங்க. இரும்பும் வராது, பூவும் வராது. இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லை இது இல்லை. ஆனா ஒரு இடத்துல இது மிச்சமா போது வருது, அது மிச்சமா போயிடுது. அப்ப என்ன பண்றது? இறைவன் படைச்சது அப்படிதான் சாமி. ஏதோ ஒண்ணு வச்சுதான் ஒண்ணு ஓடுது. அது எல்லாமே வந்து அதான் சொன்னேன், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தகுந்த மாதிரி எல்லாமே மாறி. அதுதான் ஐயா சொன்னாரு, எவனா நல்லவன் யார கெட்டவன்னாரு. ஆனா உள்ள அர்த்தம் போய் பாருங்க, இன்னைக்கு நல்லவனா இருக்கிறவன் நாளைக்கு கெட்டவனா மாறுறான், இன்னைக்கு கெட்டவனா இருக்கிறவன் நாளைக்கு நல்லவனா மாறிடுறான். அப்ப எங்க வருது சொல்லுங்க? தோசை திருப்பி போட்ட மாதிரி எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறிடும். அதுக்குதான் நம்ம யாரும் வேணாம். பகையும் இல்லை, உறவு இல்லை. பகை நினைச்சா உறவு வந்துடும், உறவு நினைச்சா பகை வந்துடும். ரெண்டு வேணான்னா பிரச்சனையே இல்லை. இல்ல இப்ப இந்த ஷார்ட் வீடியோ தான் நிறைய போடுறேன். இது அதுல வந்து இந்த கோயில் அட்ரஸும் போட்டேன்னா யாரும் புதுசு புதுசா கேள்விக்கிறாங்க. புதுசு இன்னைக்கு ஒரு 4 பேர் புதுசு புதுசா, இந்த தம்பி கூட புதுசு தான். புதுசு புதுசா வராங்களா? இப்போ வந்து பப்ளிக் ஆகட்டுமே இங்க ஒண்ணு கீதுன்ட்டு. அதுக்கப்புறமே வந்து இப்ப இன்னொரு விஷயம் சாமி, இங்க வந்து இப்போ 3 வருஷம் கோயில் ஓப்பன் ஆகி முடிஞ்சு போச்சு. 5வது வருஷத்துல வந்து இங்கிருந்து 18 மகானு 18 சித்தர் சிலை வைக்கலான்னு ஐடியா இருக்குங்க. யாருன்னா செய்யணும்னு ஆசை, ஒரு எனக்கு காசு வேணாம் பணம் வேணாம், சிலைக்கு உண்டான மட்டும் பண்ணி வாங்கி கொடுத்தா சரி. நீங்க நான் மறைஞ்சாலும் நீங்க மறைஞ்சாலும் அந்த பேர் நிற்கும். சிலை மொத்தம் 40 சிலை செய்யுது. எப்படியோ ஒரு 10-15 பேர் சொல்லிட்டாங்க, கோயிலுக்கே வரல இந்த மாதிரி செய்யறேன்னு. ஒருத்தர் 5 சிலை வாங்கி தரேன்னாரு. காசுல எவ்வளோ எல்லாம் சொல்லலை, இன்னும் காசும் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ வந்து 17,000 சொல்லிக்கிறாங்க ஒரு சிலை. அது வேற இடத்துல கேட்டு விசாரிச்சுக்குது, அது ரேட்டு இன்னும் குறையும். குறைஞ்சிச்சுன்னா அவங்க முடிஞ்சது. 2 பேர் சேர்ந்தாலும் சரி, ஒரு ஆள் சேர்ந்தாலும் சரி, யார் யார் எத்தனை சிலையை வாங்கி கொடுத்தீங்கன்னா இங்க வைக்கலாம். நாம செத்தாலும் யாரு மறைஞ்சாலும் பின்னாடி ஒரு கால் பூமியே அழிஞ்சாலும் பூமிக்குள்ள போய் கல் சிலை தான் வைக்க போறோம். பூமிக்குள்ள மறைஞ்சா கூட திருப்பி நாமளே போறது இங்க வந்து எடுத்து வைப்போம். நான் வச்ச மாதிரி எனக்கு சாமி சிலை கிடைச்சிச்சு. இப்ப பூமியில நடக்குது இல்ல, ஏதோ ஒரு காலத்துல வச்சுட்டு போயிருப்பான். அவன் மறைஞ்சு திருப்பி பல ஜென்மம் 2 ஜென்மம் 3 ஜென்மம் கழிச்சு பொழைச்சி வரும்போது அவன் அந்த அந்த ரூபத்தை வந்து அவன் எடுத்து வைக்கிற மாதிரி தான் விதியே நடக்குது எல்லாமே. அது வந்து அவன் ஏற்கனவே அவனுக்கு அந்த சிலைக்கு இவனுக்கு லிங்க் இருந்தா மட்டும்தான் அது அமையலாம். அமையுமா? அது அப்போ ஏதோ. ஆனா வந்து இந்த யுகம்ன்றது வந்து ஒரு யுகத்துல வந்து எல்லாமே அழியுது. அந்த அழியும் போது நாம செஞ்சு கூட ஒரு நாளைக்கு அழியும். இப்ப கேட்டு நம்ம நிஜம், இப்ப கேட்ட சிலை நிஜம், நாளைக்கு அந்த சிலை நிஜம் நாம போய். அப்போ ஒரு காலத்து இது அழிஞ்சு பூமிக்குள்ள போயிடுச்சுனாலும் அப்புறம் திருப்பி உலக மாற்றம் அந்த நவீன வாழ வரும்போது எதனா ஒரு வச்சு எடுக்கும்போது உள்ள இருந்து வரும். அப்ப வந்து இங்கெல்லாம் வந்துக்குது, இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, இது எப்ப இப்ப கூட ஒரு கல்கட்டு வச்சுக்கிறோம், இது எப்ப செஞ்சிருக்குதா, இது ஒரு வாரத்துக்கு அது எடுத்தா ஒரு அடையாளம், இன்னைக்கு வந்துச்சு ஒரு அடையாளம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு வச்சு போலாமேன்றதுதான் அப்படியே இருக்கும். இப்ப அதே மாதிரி இப்ப இங்க வைக்கிற சிலையை வந்து கருங்கல் சிலை தான் வைக்கலாம். இந்த சிலை வைக்கிற மாதிரி இல்லை. இனிமே எது செஞ்சாலும் நிரந்தரமாக்குற மாதிரி. அதே மாதிரி பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிற சக்தி கருங்கலுக்கு தான் இருக்குது. தங்க சிலையை வாங்கி வச்சா கூட கிடையாது, வேஸ்ட். ஆமா, கருங்கல் சிலைக்கு தான் வந்து பிரபஞ்ச சக்தியை இழுக்கிற சக்தியே இருக்கு. எப்படி இல்ல அது கருங்காலி மரத்தை கூட சொல்றாங்க சாமி.
இல்ல இது வந்து இது உண்மையா சொல்ல போனா ரெண்டு வேலைக்கு இது. இப்போ எப்படின்னா மாயாக்குறதும் கடவுள் தான், கடவுளாகிறதும் கடவுள் தான். மாயை வந்து கெட்டது மட்டும் பண்ணுது, கடவுள் வந்து நல்லது மட்டும் பண்ணுது. கருங்காலி எதான் செய்யுது. இப்ப அதனால என்ன சொன்ன, கருங்காலியில யூஸ் பண்ணா கருவறைக்கு மட்டும்தான் வெய்யின்னு சொல்லி உத்தரவு. இப்ப நான் கூட கருங்காலி தான் வச்சு மனையில உட்காந்து உட்கார தூக்கி போட்டேன். அது என்ன காரணம்னா அந்த கெட்டதையும் இழுத்து வச்சுக்குதான், நல்லது இழுத்து வச்சுக்குதான். நாம உட்காந்து நம்ம ஒரு இப்ப நானே உட்காந்து தியானம் பண்றேன்னு வச்சுங்க, கருங்காலில் உட்காந்து கரண நெகட்டிவ் தாட்டி ஒன்று அதை இழுத்து உட்கார வச்சுக்கோம். நமக்கு தேவையா? இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போட்டுப்போம். நான் பண்ண நல்லதெல்லாம் காதல் விடாது, கெட்டது மாதிரி தான் மண்டையில் வரும். இந்த இப்ப சொன்ன அங்க உட்காந்து என்ன என் நெகட்டிவ் தாட் தான் அது இழுத்து வச்சுக்கோம். நான் நல்ல செயலுக்கு நல்லது இழுத்து வச்சுக்கோம். அதனால நல்லது வேணாம் கெட்டது வேணாம். தர்பை அது வந்து அது வந்து ஒரே லெவல். அதாவது இப்போ 100 டிகிரி உங்களுக்கு ஹீட்னு வச்சுங்க, அந்த 100 டிகிரியே வச்சுக்கோம். குறையும் பண்ணாது, அதிகமும் பண்ணாது. அதனால அது வேஸ்ட், அது நமக்கு தேவையில்லை. நமக்கு சூடு ஏறினே தான் குறையக்கூடாது, அது நமக்கு தேவையில்லாது. இப்ப நான் நார்மல் 100 டிகிரினா அது 100 டிகிரிலேயே இருக்கும். 100 டிகிரி என்ன பண்றது? இப்ப உண்மையா சொல்ல 100 டிகிரி தாண்டவே காய்ச்சல் தாங்கலன்றாங்க. குறைஞ்சது 200 டிகிரி ஆனா மட்டும்தான் யோகத்தை நோக்கி நம்ம போறோம்னு அர்த்தமா. 200 டிகிரி யாரு வராங்க? 500 டிகிரி பண்ணா ஒன்னும் ஹெவி. ஆனா 100 வந்ததான் என்ன பண்றது, தாங்க மாட்டேங்க. அதுக்குதான் பயிற்சி ஐயா சொன்னாரு, செத்து பழங்க உள்ள சூடாகணும்னு சேர்ந்தாங்க. ஆனா அதே சூடாகணும்னு ஆயிடெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் தான் பண்ணணும், தானாதான் ஆகணும். நாம அதுக்கு நெருப்புல போய் உட்காந்து கொதிக்க வச்சுக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப உனக்கு 100 டிகிரி உடல் தாங்குதுன்னா 101 டிகிரி, 102 டிகிரி, 103 டிகிரி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி 200 போகணும். அது உனக்கு செட்டா போயிடும், உன் பக்கங்கிறதுக்கு அனல் அடிக்கும். ஆனா இவனுக்கு சூடு வருது எனக்கு வரலையான்லாம் சொல்லக்கூடாது, அது தானா நிகழணும். தானா நிகழ்ற நாம நிகழ்த்த முடியாது. 500 டிகிரி தாண்டா சாமி அவன் வந்து கடவுள்கிட்ட நெருங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 500 டிகிரி தாண்டது யாரு? அது சாமி அர்த்தஜன் கூட அவன் சாமி 20 வருஷம்லாம் கிடையாது. இப்போ நம்ம நித்யானந்த சாமி வந்து 30 வயசுல ஞானம் அடைஞ்சுக்கிறாரு. அப்ப எவ்வளவு வயசு? 24 வருஷம் தேடி அவரு கடைசியில் முடியலையே, உடல் விட்டு போயிட்டாரு. அவர் வல்லாருமே தூக்கி போயிட்டாரு, வல்லாருமே தூக்கி போலையே. அதனால யார் என்ன ஆகணுன்றது ஏற்கனவே டிசைன் பண்ணியாச்சு. நாம உருண்டு பிறந்தாலும் கிடைக்கத்தான் கிடைக்கும். நாம கஷ்டப்படுறது படுறோம் சாமி. இந்த வேலையில 2 வேலைக்குது. உடல் உழைப்பு பட்டு கஷ்டப்பட்டு வர வருமானம் ஒண்ணு, சும்மா ஜாலியா உட்காந்து வர வருமானம். ஆனா ஜாலியா உட்காந்து வருமானம் அதிகம் தெரியுமா? 10 பேர் வருவாங்க, அதை செய்ய இதை செய்ய அதை பண்ணுறவனுக்கு 5000 10,000 வரும் ஒரு நாளைக்கு கூலி. கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் வரும். உண்மை கஷ்டப்பட்டு 500 வரும். அது ஆனா இது உடல் உழைக்கிறது போயிடுது, மைண்ட் எல்லாம் உழைக்குது. ஆகணும்னு அது என்ன தேஞ்சு போகுதா? உட்காந்து ஜாலியா இருக்கிறான், அவனுக்கு என்ன தெரியுது சொல்லு? அப்படி எல்லாம் கிடையாதுமா. அது நிறைய பணம் வருது, நிறைய பாவம் செய்யுது, நிறைய செலவு பண்றாங்க. இதில் உடல் உழைப்பு அப்ப வரைக்கும் உடல் உழைப்பு, உடல் வலி, உள் வேதனை வரும் போது அவங்களுக்கு துன்பம் வர்றதில்லை தெரியுமா? இதுலயும் ஈஸி மாறுது. அதாவது சூரிய கிரகணம் நடக்கும்போது ஐயா இருக்கும்போது நான் அங்க முன்னாடியே உட்காந்துக்கிறேன், உங்க மாதிரி உட்காந்துக்கிறேன். அப்ப வந்து கேட்டாரு ஒருத்தர் வந்து கேட்டாங்க, சாமி கிரகணம், நான் கிரகணத்துல சாப்பிட்டேன்பா, உனக்கு நீ கிரகணத்தை நினைச்சா ஒதுங்கி உட்காந்துக்கோ, தகுதிமா சாப்பிட்டா சாப்பிடுனாரு. அவர் ஐயா சொன்ன அன்னைக்கு நானும் கிரகணத்தை பார்த்து பயந்தாள் தான். ஆனா அவர் ஐயா சொன்ன அந்த தகுதியை சாப்பிட்டு எங்களுக்கு ஒன்றும் ஆகல. அதனால இந்த அபியாசக்கிறவங்களுக்கு கிரகணமும் நமக்கு அது ஒண்ணுமே கிடையாது. இதுல என்னன்னா கர்ப்பிணி பெண்களா இருந்தா கொஞ்சம் தவிர்த்துங்க. ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் சமயம் நம்ம யோகி வந்தா கூட அந்த உயிர் பயன் எல்லாத்துக்குமே உண்டு. அந்த மற்றவங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை தப்பிச்சுக்கலாம். ஐயோ புள்ளிக்கு என்ன ஆகுமா, தானாவே இயல்பாவே நடக்கும். நாம நல்லா இருப்போம், பக்கங்கிறவங்க நீ வெளியே போகாத அப்படி பண்ணாத ஒரு இது சொல்லும் போது வந்து நம்ம என்ன நாளைக்கு தான் நம்மளை மாத்துறது. அவங்க தவிர்த்துருங்க, மற்ற நமக்குலாம் என்ன இருக்குது அறிவியல் பூர்வமா பண்ணா வேணாம். சொன்னதுன்னா சந்திரனை நான் அந்த ராகு கேது பாம்பு வந்து முழுங்கிறது கிரகணம் அப்படி வச்சுங்க. ஆமா, இது வந்து சூரிய வந்து சந்திரனை மறைக்கிறது. அதாவது சூரியனும் பூமிக்கு நடுவில் அது வந்து மறையும் போது அது மறைச்சிருது. நேர்கோட்டில் ஒரே நேர்கோட்டில் மறைக்கிறதுனால வருதுதான். அது வந்து இயல்பா நடக்குதா, புதுசா நடக்குதா? அதனால அது நமக்கு தேவையே இல்லை. இப்ப நீங்க வந்து அதாவது பௌர்ணமியில வந்தா சந்திர கிரகணம்,
அமாவாசை இருந்தால் சூரியகிரகணம். அதான் அது நமக்கு தேவையில்லை சாமி. அது என்ன ஒண்ணுக்குது, இயற்கையா நடக்கிறது வந்து நம்ம ஒன்றும் தவிர்க்க இல்லை. மோர் ரசம் வாசம் என்னன்னா இன்னொரு டைம் சப்ளை சரியில்லை அவங்கள மட்டும் தூள் பண்ணிட்டு அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்.